நண்பர் லக்கிமன் பாபு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு வயசானவங்க கடையில் ராகி களி, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்புலாம் இருக்குது, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னாரு. சரி, நான் 2 வீலரில் தான் போயிருந்தேன். அவருடைய 2 வீலரில் அப்படியே போனோம். சத்தி ரோட்டில் நல்லகவுண்டம்பாளையத்துலேருந்து கலிங்கம் போகிற ஊரில் பார்த்திங்கன்னா கொங்கு மாரியம்மன் டிஃபன் கடைன்னு சொல்லிட்டு முன்னாடியே இருக்கும். நாங்கள் போகிற நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த கொங்கு மாரியம்மன் டிஃபன் கடையில் தான் இன்றைக்கி ராகி களி, கருவாட்டு குழம்பு. ஆனால் எங்களுடைய நேரம் நாங்கள் போகிறப்ப ராகி களி தீர்ந்துருச்சு. உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தரேன். நாங்கள் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்புலாம் போட்டு அதில் இந்த ராகி மாவு என்ன பண்ணுங்கன்னா நல்லா கரைச்சிக்கிறாங்க. கரைச்சிட்டு தான் அதில் ஊற்றுறாங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அந்த கரைச்ச ராகி மாவு ஊற்றி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடுறாங்க. திருப்பி இந்த ராகி மாவு சலித்து எடுத்துக்கிறாங்க. சலித்து எடுத்தது கொஞ்சம் கையில் வச்சுக்கிறாங்க. நல்ல கரண்டி விட்டு நல்லா கிளறிட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தாத்தா இந்த ராகி மாவு போடுறாங்க. அந்த அம்மா அந்த களி கிண்டுறதை பார்க்கணுங்க. அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கிண்டிகிட்டே இருக்கிறாங்க. அந்த கிண்டுற அழகே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் அந்த மாதிரி களி கிண்ட முடியும். அந்த குச்சியில் கை பிடிச்சிருக்கிறது பாருங்கள். இப்படி தான் களி கிண்டுறப்ப கையை பிடிச்சி கிளறணும். அப்போ தான் இந்த கட்டி இல்லாமல் கிளற முடியும். அப்பா, ஒரு 1/4 மணி நேரமாக அப்படி கிளறி கடைசியாக ஒரு வழியாக கீழே இறக்கி வச்சாங்க. இந்த இறக்கி வச்சுட்டு அந்த ஒரு திருப்பி கிளறிட்டு உருண்டை போடுறாங்க பாருங்கள். கிண்ணத்தில் 2 கரண்டி ராகி களி போட்டு அது உருண்டையாக உருட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் சூடாக ராகி களி ப்ளஸ் சிக்கன் குழம்பு, அதுக்கு நிலக்கடலை சட்னி. இப்போ எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு வயசானவங்க கடையில் ராகி களி, நிலக்கடலை சட்னி, சிக்கன் குழம்பு. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களே கூட ரெடி பண்ணி தருவாங்க.